ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணுற சாம்சங் கேலக்ஸி மொபைலில் அடிக்கடி பேட்டரி சார்ஜ் சீக்கிரமாக தீந்துடுதுன்னா இதுக்குண்டான ஒரு சூப்பர்பான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய சாம்சங் மொபைல் பேட்டரியோட ஹெல்த்தை செக் பண்ணுறேன். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, இதுக்குள்ளே என்ன சொல்லுதுன்னா இஷ்யூஸ் ஃபவுண்ட், அதாவது ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுது. அதுக்கு கீழே இருக்கிற ஃபிக்ஸ் நவ நம்ம கிளிக் பண்றேன். உடனே ஆப்டிமைசிங் ஆகுது. இதுல ரிசல்ட்ல என்ன சொல்லுதுன்னா, ஒன் ஆப் வித் ஹை பேட்டரி யூசேஜ். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன்ல ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நம்ம பேட்டரியை சீக்கிரமா தீந்துடுன்னு சொல்லுது. ஸோ அது என்னங்கிறத செக் பண்ணி பார்த்தோம்னா பிளேயருங்கிறது டிஸ்பிளே ஆகுது. என்னுடைய மொபைல் இருக்கிற இந்த பிளேயரை இன்ஸ்டால் பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதிகமாக யூஸ் பண்றது இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் தான் யூஸ் பண்றேன். இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணாம இருந்தா கூட பேக்ரவுண்ட்ல நம்ம மொபைலோட டேட்டாவையும் பேட்டரியும் சீக்கிரமா இந்த மாதிரி அப்ளிகேஷன் காலி பண்ணுது. ஸோ அதனால நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸை பேக்ரவுண்ட்ல ரன் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர்பான ஃபியூச்சர் நம்மளுடைய சாம்சங் மொபைல்லையே இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுவோம். அது எப்படின்னா, உங்க மொபைல்ல செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள சர்ச்ல டீப் ஸ்லீப்னு டைப் பண்ணுங்க. பாருங்க, கீழே டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பேக்ரவுண்ட் யூசேஜ் லிமிட்ஸ்க்குள்ள இருக்கிற இந்த டீப் ஸ்லீப்பிங் ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ டாப்ல இருக்கிற பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸுமே டிஸ்பிளே ஆகும். இதுல நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எது அப்படிங்கறத கோ த்ரூ பண்ணிட்டு அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்து விட்டுருங்க. அவ்வளவுதான். இனிமேல் நீங்க யூஸ் பண்ணாத எந்த அப்ளிகேஷனுமே பேக்ரவுண்ட்ல ரன் ஆகி உங்களுடைய மொபைல் டேட்டாவையும் பேட்டரியோட சார்ஜரையும் காலி பண்ணாது. இது மூலமா உங்க மொபைல் டேட்டாவையும் பேட்டரியோட சார்ஜரையும் சேவ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.